திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சென்னிமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கேயம் நகர ரோட்டரி சங்கம் நடத்தும் 10ஆம் ஆண்டு புத்தக திருவிழா இன்று தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த புத்தக திருவிழாவினை செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். முதல் புத்தகத்தை ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் விற்பனை செய்ய, அந்த புத்தகத்தை திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் பெற்றுக் கொண்டார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதத்தில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சமையல், சத்தான உணவு வகைகள், காய்கறிகளால் ஏற்படும் நன்மைகள், மருத்துவ குறிப்புகள், அழகு குறிப்புகள் மற்றும் மகளிர், மாணவ மாணவியரை கவரும் விதத்தில் பல்வேறு புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அரசியல் தலைவர்கள், தமிழக அரசு உயரிய பதவி வகித்த அதிகாரிகள் எழுதிய புத்தகங்கள், அரசியல் ஆளுமைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க புத்தகங்கள், ராமாயணம், மகாபாரதம், பொன்னியின் செல்வன், திருக்குறள் மற்றும் தேச தலைவர்கள் நேதாஜி, மகாத்மா காந்தி, நேரு, எம்ஜிஆர் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்களும் விற்பனைக்கு உள்ளன. காங்கேயம், வெள்ளக்கோவில் மற்றும் முத்தூர் பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவ மாணவியர் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு நாளும் சிறப்பு கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் பல பிரபலங்களுடன் இணைந்து நடத்த இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் சிறப்பான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. முதல் 4 நாட்களில் மாணவ மாணவிகளுக்கான போட்டிகளும், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி நடத்தப்பட்டு, இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு புத்தக திருவிழாவின் 5வது மற்றும் கடைசி நாளில் பரிசளிப்பு விழாவும் நடைபெறவுள்ளது.